திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் வளாகத்தில் இருவர் அசைவ உணவு சாப்பிட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சக பக்தர்கள் அளித்த புகாரின் பேரில் அங்கு சென்ற கோயில் ஊழியர்கள் சரமாரி கேள்வி எழுப்பியதுடன் எச்சரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 3 இருசக்கர வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து சிங்காரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் காந்தி பூங்காவில் நடைபெற்றது. அமைச்சர்கள் எஸ். ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு இடமில்லை என்று பேசினார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சங்கம்பட்டியில் சந்தேகத்திற்குரிய வகையில் கணேசன் என்பவர் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கணேசனை அவரது தந்தை கிருஷ்ணன் அடித்து கொலை செய்தது காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் கிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் தவறி விழுந்து மூழ்கி உயிரிழந்த நபரின் உடலை சுமார் 1 மணி நேர தேடுதலுக்கு பின்பு தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். வாய்க்கால் அருகே அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே திருப்பூர் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் குழந்தைகளுடன் அவதிக்குள்ளாகினர். அதனைத் தொடர்ந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு பின்பு மாற்று பேருந்தில் அனைவரும் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பேருந்துகளை முறையாக பராமரிப்பு செய்து ஆய்வு செய்த பிறகே இயக்க வேண்டும் என்று பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். தமிழகத்தில் பேரியக்க சொத்துக்களை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் மேற்கொள்ளும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் கே. வி. தங்கபாலு தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சொத்து கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் கே. வி. தங்கபாலு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் எங்களை பொறுத்தவரை மாவட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி தோழர்கள் கூட்டணி தோழர்களோடு நல்ல இணக்கத்தோடு இருக்கிறோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணி, வெற்றி கூட்டணி. தொடர்ந்து சட்டமன்றம், நாடாளுமன்றம், பஞ்சாயத்து இப்படி தொடர்ந்து வெற்றி பெற கூட்டணி. இதுல யாரும் எந்த குழப்பத்திலும் இடம்லாம் கிடையாது. நாங்கள் மிக அன்போடும் மிகுந்த பண்போடும் நல்ல இணக்கமாகவும் நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் வைகாசி பெருந்திருவிழா திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்த தேரினை சாலைகளின் இருபுறங்களிலும் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 14.31 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட திறக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் மற்றும் ஐயம்பட்டியில் ரூபாய் 12.50 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட திறக்கப்பட்ட நியாய விலைக் கடை உள்ளிட்ட தமிழ்நாடு முதலமைச்சரால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் KN சேகரன், ஒன்றிய கழக செயலாளர்கள் KSM கருணாநிதி, கங்காதரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு துவாக்குடியில் அமைந்துள்ள திருச்சி மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு கலைஞர் பற்றி உரையாற்றிய மாணவ செல்வங்களை பாராட்டி அவர் எழுதிய நூல்களை பரிசாக வழங்கினார். பெரம்பலூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோ வழக்கில் கைதான நபருக்கு 32 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து பெரம்பலூர் மகிழா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளியான மோகன் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.
இந்து முன்னணி சார்பில் வருகிற ஜூன் 22ஆம் தேதி மதுரை பாண்டிக்கோவில் அருகே நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு தமிழக காவல்துறை அனுமதி வழங்காமல் இடையூறு செய்து வருவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழகத்தின் கொங்கு பகுதிகளில் விவசாய தோட்டங்களில் வசிக்கும் குடும்பத்தினரை கொலை செய்வது தொடர்ந்து வரும் நிலையில் குற்றவாளிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இன்னைக்கு 6 படையிலிருந்து இந்த வேல் எடுத்து அங்கே நாளைக்கு பிரதிஷ்டை செய்யறதுக்கான ஒரு முயற்சி செஞ்சுருக்கின்றோம். அங்கே 10 நாளைக்கு அருள்காட்சி 6 படையும் எப்படி 6 படை இருக்குதோ அது மாதிரி செய்து அங்கே வழிபடுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கு காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நிறுத்தப்பட்டது. நாம் அதை நீதிமன்றம் சென்று இன்னைக்கு நீதிமன்றமானது இன்றைக்கு 2:30 மணி அளவில் எந்த வேலையும் நிறுத்தக்கூடாது, உடனடியாக வேலை செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதனால் இன்னைக்கு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உடன் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மற்றொரு இளைஞர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து பெரியபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே காதல் திருமண விவகாரத்தில் வீடு புகுந்து சிறுவனை கடத்திய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பாக்கம் கிராமத்தை சேர்ந்த 23 வயதான தனுஷ் தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஜயாஸ்ரீ என்ற இளம்பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் பெண்ணின் வீட்டார் தனுஷ் வீட்டிற்கு சென்று ஆத்திரத்தில் அவரது 16 வயது தம்பியை காரில் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. பாஜக ஆளுகிற மாநிலத்தையும் தமிழகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும் வளர்ச்சியை யார் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் என முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை கண்டு பொறாமையில் உள்ளதால் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் அமித்ஷா புரளியை கிளப்பி விடுகிறார் என்று விமர்சித்தார். 14 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்து 9 மாத கர்ப்பமாக்கிய துணிக்கடையில் வேலை செய்யும் தொழிலாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஈரோடு மகிழா விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் சிறுமியை அழைத்து சென்று கட்டாய திருமணம் செய்ததாக நீதிபதி சொர்ணகுமார் குற்றவாளியான மைதீன் பாஷாவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 2,83,910 கிடைக்கப்பட்டுள்ளது. சொக்கநாதர் கோவில் செயல் அலுவலர் தேவி முன்னிலையில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 45 லட்சம் கிடைக்கப்பட்டுள்ளது. மேலும் 166 கிராம் பழமாற்று பொன் இனங்களும் 685 கிராம் வெள்ளிப் பொருட்களும் காணிக்கையாக கிடைத்தது.